எம்கே ஃபிட்னஸ், மதன் கிருஷ்ணன் ஃபிட்னஸ். மதன் பற்றி சொல்லணும்னாக்கா என்னோட சன்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு, சரிங்களா. என் பையன் தான் இவர் அறிமுகப்படுத்துகிறாப்புல. லோகேஷ் குமார் என் பையன் பேர். இன்னைக்கு ட்ரைனிங் கொடுத்து என் பையன் இன்னைக்கு வந்து லண்டனில் எம்எஸ் படிக்கிறாப்புல. அவனே ஒரு பாடி பில்டிங் இது பண்ணி 6 பேக்ஸ்லாம் பண்ணி எனக்கே அதிசயம் என் பையனை இவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காருன்னு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் காம்படிஷன்லாம் கொண்டு போயிருக்காரு. அதனால எல்லா சிறப்பும் மதனுக்கே சேரும். அதனால மதன் வந்து இந்த எம்கே ஃபிட்னஸ் சிறப்பு விழாவுக்கு என்னை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றிப்பா. நீ வந்து மேலும் மேலும் இந்த எம்கே ஃபிட்னஸ்ல நிறைய பேரை வளர்த்து பெரிய ஆளாக்கணும் எல்லாரையும். அப்படி எல்லாம் கவர்மெண்ட் வேலை மெயினா. அது பாருங்க வந்திருக்காங்க பாருங்க. ரயில்வேல இருக்காரு, ஐசிஎஃப்ல இருக்காரு சாரு. இவரு பவர் லிஃப்டிங் ரயில்வே தான் சார். ரயில்வே, ஐசிஎஃப் பாருங்க. இவ்வளவு பேரு எல்லாமே எதுல வந்துடுவாங்க? ஃபிட்னஸ் அண்ட் பவர் லிஃப்டிங், பாடி பில்டிங் அண்ட் பவர் லிஃப்டிங்ல இவ்வளவு கவர்மெண்ட் வேலை பாருங்க. நம்ம படிப்பு கம்மியா இருந்தாலும் போதும், 10th படிச்சா கூட போதும், 10th பாஸ் பண்ணாலே போதும். பவர் லிஃப்டிங்கும் பாடி பில்டிங்கும் 10th பாஸ் பண்ணாலே போதும். நல்ல பாடியை இதா வச்சுட்டு இருந்தா எல்லா துறையிலும் கிடைக்கும். நீங்க இது மட்டும் இல்ல, ஐசிஎஃப் ரயில்வேன்னு இல்ல, பேங்க் நிறைய நம்ம ஃபாரின் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால இந்த ஃபிட்னஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்ல, உடல் நலத்துக்கும் நல்லது, நம்ம வேலைக்கு, நம்மளோட ஃபியூச்சருக்கு, நம்மளோட உடம்ப ஃபிட்னஸா வச்சுக்கிறதுக்கு நல்லது. நான் இந்த சப் இன்ஸ்பெக்டர் 1996ல சப் இன்ஸ்பெக்டரா உள்ள வந்தேன். அப்ப என்ன பண்ணேன், ஒரு சின்ன ஒரு எங்க கார்பரேஷன் கிரவுண்டு, எங்க எக்மோர்ல, நான் எக்மோர் தான் பிறந்து வளர்ந்தது. எக்மோர்ல கார்பரேஷன் கிரவுண்ட்ல இந்த சின்ன அப்பெல்லாம் தண்டால்னு ஒரு 3 கல் இருக்கும், அதுல எக்ஸசைஸ் பண்ணி அந்த புல் அப்ஸ் இதெல்லாம் எடுத்து, அப்போ இதுக்கு எஸ்ஐக்கு சேரணும்னாக்கா பாடி இருக்கணும் தெரியுங்களா. ஓரளவுக்கு பாடி இருந்தாதான் உள்ளே என்ட்ரி ஆக முடியும். அதுக்கு போய் அங்க இது பண்ணி பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம் தான் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு 1996 எஸ்ஐ ஆஃப் போலீஸ் 10 இயர்ஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் 10 இயர்ஸ், இதுக்கப்புறம் இப்போ டிஎஸ்பி ஆஃப் ப்ரமோஷன் 5.5 இயர்ஸ் ஆயிருக்கு. நான் வந்து எவ்வளோ ஒரு சாதாரண விஷயமா. எவ்வளோ பேர் உள்ள போகும்போது 50,000 பேர் உள்ள போறோம். நான் அதுல 66வது ஆளு. மொத்தமே எத்தனை பேர் எடுத்தான்? 500 பேர் தான் எடுத்தான், 500 நம்பர்ஸ். அதனால மனசு வைத்தால் மார்க்கம், புரியுதுங்களா. யாரா இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்க, போலீஸ் வேலை வந்து ஈஸியான வேலை. யாரு வேணாலும் நல்லா உடம்பை ஃபிட்னஸா வச்சு ஒல்லியா இருந்து, ஒன்லி என்னது பாடி, ஹைட்டு, ரன்னிங், இது 3 இருந்தா போதும். படிப்பு 10th பாஸ் பண்ணா போலீஸ் வேலை, கான்ஸ்டபிள் வேலை. டிகிரி முடிச்சா எனி டிகிரி முடிச்சா சப் இன்ஸ்பெக்டர் வேலை. ஈஸியான வேலை. 10 பைசா கொடுக்கல, நானும் 10 பைசா கொடுக்கல, புரியுங்களா. அதனால இந்த போலீஸ் வேலையில ரெக்கமெண்டேஷன் சும்மா சொல்லுவாங்க, பைசா வாங்கிட்டு போறாலும் அதெல்லாம் கிடையாது. பியூர் மெரிட் இருந்தால் யாரு வேணாலும் போலீஸ் வேலையில சேரலாம். அதே மாதிரி மதனை சொல்லணும்னாக்கா, இவர் வந்து நல்ல ஆன்மீக பக்தர். திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு மாசம் போயிடுவாரு. என்ன ஒரு வாட்டி கூப்பிட்டு போயிட்டாரு. நான் என் பையன் 1 வருஷமா போயிருந்தான், என்னையும் கூப்பிட்டு போய் நாங்க ஒரு 4-5 பேர். அந்த பாண்டியன் வந்திருக்காரா? பாக்கல. திருவண்ணாமலை நாங்க அந்த நம்ம இவரு ஸ்டேட் போயிருந்தாங்க, அஷ்டு எல்லாம் போயிட்டு அவ்வளோ ஒரு இதுவா ரொம்ப சந்தோஷம். ஒரே வாட்டி தான் போனேன் இவங்க கூட கிரிவலம். அவ்வளோ மன நிம்மதி. அது சிவன் பக்தர், சிவனோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால கண்டிப்பா பெரிய ஆள் ஆயிடுவார். கண்டிப்பா நீங்க சொல்றேன் கேட்டுங்க. ஆர்மியில ஏதோ போனாரு, அதுல ஏதோ அக்னிவாசோ கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே வேற ஏதாவது கவர்மெண்ட்ல பெரிய இதாகிறாரு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த கடவுள் பக்தி இருக்குது. அதே மாதிரி பொதுநலம் நிறைய பேருக்கு, இந்த ஏழைங்களுக்கு எல்லாம் நிறைய உதவி பண்றாருன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு பாருங்க. அவர் சாதாரண ஒரு பாடி பில்டிங் இது பண்ணா எல்லாத்துலயும் இருக்காரு பாருங்க. அதுதான் பெரிய விஷயம். வெறும் பாடி பில்டிங் மட்டும் பார்த்துட்டு அந்த சம்பாதிச்சத்துல மட்டும் இருக்கணும்னு இல்ல. 4 பேருக்கு உதவுனா நம்ம எப்படி பண்ணுவோம்? ஒருத்தர் கொடுக்க நம்ம எவ்வளவு மேல ஏறிட்டே போவோம், புரியுங்களா. அதை வந்து கண்டிப்பா மதன் வந்து பண்றதுனால தான் இன்னைக்கு அவரோட வளர்ச்சி இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இந்த ஃபிட்னஸ் வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய கூட உடற்பயிற்சி கூடத்தை பார்க்கும்போது எனக்கே அதிசயமா இருக்கு. லாஸ்ட் டைம் பக்கத்துல வச்சிருந்தாரு இவரு. லாஸ்ட் எப்போ 18 வயசுல இருந்து இந்த பாடி பில்டிங்ல 16 வயசுல இருந்து ஒரு 6-7-8 வருஷமா இதுல இருக்காரு. அதே மாதிரி பாடி பில்டிங் அண்ட் பவர் லிஃப்டிங் ரெண்டுத்துக்குமே ட்ரைனிங் கொடுக்குறாரு. நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரா இருந்தாலும் எல்லாரையும் இங்க நீங்க வர வைக்கலாம் இந்த பவர் லிஃப்டிங். இதுல இவர்கிட்ட வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போய் அச்சீவ்மெண்ட் காமிக்கணும். அவருக்கு
மதன் கிட்ட வந்தா இத்தனை பேர் கவர்மெண்ட் வேலை பண்ண சேர்ந்தாங்க அப்படின்றதுதான் முக்கியம். அப்பதான் அவருக்கு பெருமை, அவருக்கு ஒரு ஊக்குவிப்பு. அவர் கடைசி வரைக்கும் நல்லா இந்த இது பண்றதுக்கு, இந்த உடற்பயிற்சி கூடத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு, இது பெரிய வாய்ப்பு இது. அதனால இவர் இந்த உடற்பயிற்சி கூடம் இல்லாம இது இல்லாம நிறைய பொதுமக்களுக்கு சேவை செய்யறாரு. அதனால அதுவும் இவருக்கு வந்து பெரிய பெருமை. அந்த இது வச்சு இவரு ஒரு காலத்துல இந்த இடத்துல கவுன்சிலர் கூட ஜெயிச்சிருவாரு. புரியுங்களா? கவுன்சிலர் கூட ஜெயிச்சிருவாருங்க கண்டிப்பா. அந்த அளவுக்கு இவரோட பேர் இந்த ஏரியால நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேட்டேன். இதெல்லாம் நான் கேட்கல, எங்க ஏரியா எங்க போலீஸ் கிட்ட விசாரிச்சவரை பத்தி விசாரிக்கும் போது சொல்றேன். நல்லா போலீஸ் நண்பர்கள், போலீஸ் கூட எல்லாருக்கும் நல்ல ஒரு நட்பு வச்சிருக்காரு. கூட இங்க இருக்கிற முக்கியமான SRFC போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க கூடலாம். அதனால இவர் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இவரோட இதுல இருந்து பாண்டியன் அவர் வந்து ஸ்டேட் லெவல்ல, ஸ்டேட் இல்ல சார், வெரி குட், நேஷனல் லெவல்ல இவருக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு. பெரிய விஷயம். அதே மாதிரி அக்ஷயா, ஆமா தெரியும், நீங்க வந்து பாருங்க. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். இந்த பொண்ணு, இந்த அக்ஷயா, இவங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல, நேஷனல் லெவல்ல 13 இயர்ஸா 14 இயர்ஸா எந்த வருஷத்துல, எந்த வருஷமா? 14 இயர்ஸ். பாருங்க, சான்ஸே இல்ல. இந்த பொண்ணு பாடி பவர் லிஃப்டிங் பண்றாங்க. பாருங்க, இவங்களை பார்த்தா தெரியுதா யாராவது? இவங்க பவர் லிஃப்டிங் மாதிரி தெரியுதா? எவ்வளவு தூக்குவாங்க தெரியுமா? என் பொண்ணு தான் சொன்னா. அவர் பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா பயங்கரமா, நீங்க பார்த்தா ஏகப்பட்ட போட்டோஸ் போட்டு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஏகப்பட்ட லைக்கஸ் வேற. நான் பார்த்த உடனே யாரோ உட்காந்துட்டாங்க, சாதாரண உட்கார்ந்தாங்க. டேடி, என் பொண்ணு இங்க வராப்ல, ஜிம்முக்கு வராப்ல, இன்னைக்கு உடம்பு சரியில்லாம் வர முடியல. டேடி, இந்த பொண்ணு யார் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியாதுமா. எடுத்து காமிச்ச உடனே பெரிய சந்தோஷம். மதன் ப்ரோவோட இதால இந்த பொண்ணு படிக்க வர வைக்கிறாரு. கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்க வைக்கிறாப்ல, டிகிரி படிக்க வைக்கிறாரு. பாருங்க எவ்வளவு ஒரு இது பாருங்க அவர் கையில. யாரு பேருங்க? சதீஷ். வெரி குட், வெரி குட். பவர் லிப்டிங்ல தம்பி, எப்ப மதனோட தம்பி அன்னைக்கு சொன்னாப்ல, என் பொண்ணுக்கு ட்ரைனிங் யாருமா இவர் கேட்டேன். எப்ப மதன் ப்ரோவோட பிரதர்ன்றாப்ல. இவர் பவர் லிப்டிங், அவர் பாடி பில்டிங். பாருங்க, அண்ணன் தம்பி 2 பேரும் பாரு. யாரா இருந்தாலும் ஏவா இந்த அளவுக்கு 2 பேரும் ஒத்துமையா இருந்து இது பண்றீங்களா? அதனால 2 பேரும் சதீஷ் அண்ட் மதன் இந்த ஃபிட்னஸ் சென்டர்ல மேலும் மேலும் வளரணும்னு இறைவனை பார்த்திருக்கேன். நன்றி, வணக்கம். அது மாதிரி இவர் நேஷனல் லெவல்ல இவர் வாங்கிருக்காரு. என்ன பாது? நேஷனல் சில்வர் மெடல். மதன் ப்ரோ வந்து நேஷனல் சில்வர் மெடல் வச்சிருக்காரு. பெரிய பெருமையா இருக்கு. நன்றி, நன்றி, நன்றி. எல்லாருமே பெரிய ஆளா வாங்க. இன்னைக்கு சொல்றேன் பாருங்கம்மா, இன்னைக்கு சொல்றேன் பாரு, என்னோட வாழ்த்துக்கள். நிறைய பேரை வாழ்த்து இருக்கிறேன். எல்லாம் பெரிய பெரிய ஆளா இருக்காங்க. என்கிட்ட இருந்து இது பண்ணவங்க எல்லாருமே நான் சொல்லி நிறைய பேர் சீஃப் கெஸ்டா நிறைய இடத்துல போவேன், சொல்லுவேன். இவங்க பாருங்க வருங்காலத்துல பெரிய ஆளாவாங்கன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் ஆயிருக்காங்க. அது மாதிரி இவங்க எல்லாருமே இந்த ஒரு காலத்துல பாத்துங்க சொல்லுவீங்க, சார் வந்து குமரன் சார், டிஎஸ்பி சார் வந்து சொன்னாரு அப்படி. இந்த பொண்ணு வந்து இவங்க எல்லாருமே இவங்க வந்து என்கிட்ட வந்து கண்டிப்பா வந்து அவங்க முன்னேற்றத்தை வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. அது எனக்கு பெருமையா இருக்கும். கண்டிப்பா பெரிய ஆளாவாங்க. நன்றி, நன்றி, நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். எம்கே ஃபிட்னஸின் உரிமையாளர் திரு மதன்குமார் அவர்களுக்கும் மற்றும் அவர் நண்பர்களுக்கும், தம்பியா சரவணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோட மாலை வணக்கம். நிறைய விஷயங்கள் சார் சொன்னார், குமரன் சார் சொன்னார். ஆக்சுவலாக அவர் சொன்னார், நான் வாழ்த்தினேன், எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னாரு. கண்டிப்பாக அந்த 3 பேரையும் வாழ்த்திருக்காரு. கண்டிப்பாக அவங்க பெரிய ஆளாக வாங்கினது நிச்சயம் கண்டிப்பாக நடக்கும். அது உண்மையில் நிறைய விஷயங்கள் ஹெல்த் இஸ் வெல்த்னு வாங்க. நம்ம எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சாலும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உங்களுக்காக உடற்பயிற்சி செய்யுங்க. எல்லாருமே கண்டிப்பாக நல்லது செய்யணும்னு சொன்னார் சார். பாடி பில்டிங் செய்யறது இல்லாமல் நிறையா சமூக சேவைகள்லாம் செய்கிறா போலன்னு மதன் சொன்னார். உண்மையிலே அது உண்மைதான். ஏன்னா அவன் பாடி பில்டிங் அவனோட நிறுத்தாமல் வரப்போகிற யங் ஜென்ரேஷனுக்கு நிறைய பேர் ட்ரெயின் பண்ணி, இப்போ சொன்னார் பாண்டியனு, அதே போல் நிறைய பேர் இன்னொரு மென்ஸ் பிசிக் பையன் கூட பண்ணா போல, இன்னொரு ஸ்பெக்ஸ் போட்டு போல யாரு நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க சார். ஒருத்தர் சொன்னார். கிட்டத்தட்ட அதே போல எது ரெகக்னைஸ்டோ அதில் பண்ண வச்சிருக்கா போல. நிறைய பேர் அன்ஆத்தரைஸ்டு அசோசியேஷன்ல கோச்சிங்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணாம, ஏன்னா அது வந்து காசு வரன்றதுக்காக பண்ணுவாங்க. அந்த காசுக்காக பண்ணாம அவங்க பிறருக்கு என்ன நல்லதோ, அது எந்த நேர்மையான வழிகாட்டில எந்த அசோசியேஷன் நல்லதோ, எது ரெகக்னைஸ்டோ அந்த மாதிரி விஷயத்த பண்ணி நல்லது பண்றாரு. அது சாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த அசோசியேஷன்ல இது மாதிரி நிறைய பேர் அன்ஆத்தரைஸ்டா பண்ணுவாங்க, காசு சம்பாதிக்காதவங்க. அது மாதிரி நிறைய கோச் எல்லாம் போவாங்க. அது மாதிரி வழியெல்லாம் போகாம எது ரெகக்னைஸ் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டதுல தான் பண்ண வைக்கிறது. அதனால மதனுக்கு
தமிழ்நாடு அமைச்சர் ஆணையர் சங்கத்தின் சார்பாகவும் நம்ம தம்பி பாலாஜி வந்திருக்கா போல பவர் லிஃப்டிங் என்னோட அவங்க அப்பா வந்து எனக்கு ஃப்ரெண்ட் அப்போ இன்னும் அவர் வந்து வெஸ்டர்ன் ரயில்வே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இப்போ அவரும் பவர் லிஃப்டிங் பண்றா போல தம்பி அவரும் எங்க ஐசிஎஃப்ல என் கூட ஒர்க் பண்றா போல சார் சொன்ன மாதிரி வெறும் ஸ்போர்ட் வந்து வெறும் ஹெல்த்துக்காக பண்றது வேற இதே நிறைய பேர் கேரியராகவும் வச்சுக்கலாம் இதனால வேலை கிடைக்குதுன்னு சொன்னார் இல்லையா நாட் ஓன்லி ஐசிஎஃப் ரயில்வேஸ் ஏர்ஃபோர்ஸ் நேவி ஆர்மி அது மாதிரி போஸ்டல் இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி நிறைய துறை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அது மாதிரி நிறைய இருக்கு நிறைய பேர் வந்து இதை சின்சியரா பண்ணீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறலாம் சொன்ன மாதிரி நினைச்சா கண்டிப்பா நடக்கும் நீங்க நினைச்சாதான் நாங்க என்னதான் சொன்னாலும் செய்யற நீங்க வந்து மனசுல நினைச்சு செஞ்சு வின் பண்ணணும் நினைச்சா கண்டிப்பா வின் பண்ணீங்க ஸோ இந்த வாய்ப்பு தந்த மதனுக்கும் அந்த எல்லாரும் வந்து அமைதியா இதை கேட்டதுக்கும் மனமார்ந்த நன்றி மேலும் மேலும் நல்லா வளரணும் சார் சொன்ன மாதிரி அவங்க 3 பேரையும் கண்டிப்பா அதுல மதனும் இருக்கான் கண்டிப்பா மதனுக்கு இந்த 25 வயசு ரயில்வேன்றது இல்லாம போஸ்டலோ இல்ல இன்கம் டாக்ஸ்லயோ இன் ஃபியூச்சர்ல வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சாருக்கு தான் நன்றி சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் நானே வந்து சொல்றேன் சார் நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து அருண் பாலாஜி இன்டர்நேஷனல் பவர் லிஃப்டர் அண்ட் கோச் ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் தான் சதீஷ்க்கு நான் பவர் லிஃப்டிங் சொல்லி கொடுத்தது பெருமையா இருக்கு ஏன்னா சதீஷ் வந்து நிறைய பசங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கான் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால உரிமையா வாடக்கூடாதுன்னு சொல்லுவேன் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க சதீஷ் மூலம் வந்து நிறைய லிஃப்டர்ஸ் வெளியே வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிளஸ் பவர் லிஃப்டிங் பண்றது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ கிடைக்குது ரயில்வே போஸ்டல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கு இப்போ ஒரு 10 days முன்னாடி நாங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு 1000 பேர் பங்கேற்ற ஒரு காம்படிஷன் நாங்கள் நல்லபடியாக நடத்தணும் இது தமிழ்நாடு பவர் லிஃப்டிங் அசோசியேஷனில் சிவராமலிங்க ரவி சார் மூலியமாகவும் நாகராஜன் சார் அவரோட எதிர் மூலியமாகவும் நாங்கள் ஒரு காம்படிஷன் நடத்தணும் 1000 பேருக்கு நடத்தணும் அதில் தமிழ்நாடு வந்து பெஸ்ட் மெடல்ஸ் கொடுத்தது இந்த வாட்டி ஸோ பவர் லிஃப்டிங்லேயும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பவர் லிஃப்டிங் எல்லாம் நிறைய பண்ணுங்க பாடி பில்டிங் பண்ணுங்க பவர் லிஃப்டிங் பண்ணுங்க நிறைய ஸ்கோப் இருக்கு காம்படிஷன் ஸ்கோப்ஸ் நிறைய இருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு அது எல்லாமே இப்போ நார்மலாகவே ஃபிட்னஸ்க்கு நிறைய பேர் பவர் லிஃப்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒன் ஆஃப் த மெயின் பிரைம் ஃபோக்கஸ் வந்து இப்போ பவர் லிஃப்டிங் ஃபிட்னஸ்ல வந்துருச்சு ஸோ அது என்ன மூவ்மெண்ட் நீங்க பண்ணாலும் பவர் லிஃப்டிங் அதில் வந்துடும் பாடி பில்டிங்லேயும் சரி என்னன்னா எல்லாத்துலேயும் வந்துடும் ஸோ ஐ இன்சிஸ்ட் ஆல் டூ பவர் லிஃப்டிங் அண்ட் சப்போர்ட் ஸ்போர்ட்ஸ் ஸோ சந்தோஷமா இருக்கு எம்கேவோட எல்லா விஷயத்தையும் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு சதீஷ்காகவும் சந்தோஷமா இருக்கு இன்னும் இந்த மரத்தின் மூலமா இன்னும் விருதுகள் இன்னும் நிறைய வேர்கள் வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன் அதை கடவுளை பிரார்த்திக்கிறேன் நன்றி